Hallelujah. Hallelujah. Once again, I welcome you with great joy to the Bible study from the book of Romans. ரோமர் நிருபத்தின் வேத பாட வகுப்புக்கு மீண்டும் ஒரு முறை கூட மிகுந்த சந்தோஷத்தோடு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். Also welcome all those who are joined in this service online. இணைய வாயிலாக இந்த வேத பாட ஆராதனையிலே இணைந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Today we are going to read from Romans chapter 12 verse 6 to verse 8. இன்றைக்கு ரோமர் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை படிக்க போகிறோம். Shall we turn our Bibles to Romans chapter 12 verse 6 to verse 8. நம்முடைய வேத புத்தகத்தை ரோமர் 12 6 முதல் 8 வரை உள்ள பகுதிகளுக்கு திருப்பிக் கொள்வோம். Having then gifts differing according to the grace that is given to us, let us use them. If prophecy, let us prophesy in proportion to our faith. Or ministry, let us use it in our ministering. He who teaches in teaching, he who exhorts in exhortation, he who gives with liberality, he who leads with diligence, he who shows mercy with cheerfulness. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். Hallelujah. Hallelujah. Today's class is the continuation of previous class. கடந்த வகுப்பின் தொடர்ச்சிதான் இந்நாளின் வேத பாடம். As we know, we are studying from Romans chapter 12 verse 3 to verse 8. நாம் அறிந்திருக்கிறபடி ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் 3 முதல் 8 வரை படித்துக் கொண்டிருக்கிறோம். And we are studying on the subject of ministry of spiritual gifts. ஆவிக்குரிய வரங்களில் ஊழியம் செய்வது என்ற தலைப்பில் தியானிக்கிறோம். And we were studying 3 points. அதிலே 3 குறிப்புகளை நாம் படிக்கிறோம். First one, முதல் குறிப்பு, proper attitude towards God's given gift. தேவனால் அருளப்பட்ட வரங்களை குறித்த சரியான முறைப்படி உள்ள மனப்பான்மை. Second, இரண்டாவதாக, proper relationship towards God's gift. தேவனுடைய வரங்களோடு ஒரு சீரான முறையான உறவு முறை. These 2 points last week itself we already studied. இந்த 2 குறிப்புகளையும் கடந்த வாரமே நாம் படித்து விட்டோம். Thirdly, மூன்றாவதாக, our proper service of God's gift. This is what we are going to meditate today. தேவனுடைய வரங்களை நாம் முறைப்படி சரியாக பயன்படுத்தி ஊழியம் செய்வதை குறித்து தான் இன்றைக்கு படிக்க போகிறோம். If you have missed the previous 2 points, you can always catch up. You can download the notes or else you can pick up your copy from behind. ஒருவேளை இந்த 2 முன் வேதபாட வகுப்பில் நீங்கள் தவற விட்டிருந்தால் சேர்ந்து கொள்வதற்கு வசதியாக பின்னே வேதபாட குறிப்புகளை வாங்கிக் கொள்ளலாம், அல்லது இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து நீங்கள் கூட இணைந்து கொள்ளலாம். So Romans chapter 12, Apostle Paul is speaking about the spiritual gifts. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் ஆவிக்குரிய வரங்களை குறித்து பேசுகிறார். What is this spiritual gifts? இந்த ஆவிக்குரிய வரங்கள் என்றால் என்ன? The spiritual gifts are, spiritual enablements, abilities and empowerment. ஆவிக்குரிய திராணி உள்ளவர்களாக நம்மை வல்லமைப்படுத்தி அதிலே செயல்பட வைக்கும் ஆற்றலை அருளுவதுதான் ஆவிக்குரிய வரங்கள் ஆகும். God gives these gifts to his children to carry out his will upon this world. தேவாதி தேவன் தம்முடைய மகத்துவமான சித்தத்தை இந்த பூமியிலே தம்முடைய பிள்ளைகள் நிறைவேற்றுவதற்காக இந்த ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கிறார். These gifts are not earned by any believer, but it is graciously given by God. எந்த விசுவாசியினாலும் இந்த வரங்கள் சம்பாதிக்கப்படுக முடியாதா இருக்கிறபடியினால் கிருபையாய் தேவனால் அருளப்படுகிற பாக்கியங்கள். The very word gift that Paul uses here is the word charisma in Greek word. இங்கே பவுலடியார் இந்த வரத்துக்கு பயன்படுத்துகிற கிரேக்க பதம் charisma என்பதாகும். The beginning of the word charis means grace. charis என்றால் கிருபை என்ற அர்த்தம். What do you mean by grace? கிருபை என்றால் என்ன? It is the favor of God that God gives to us, even though we are unworthy. எவ்விதத்தில்
விதத்திலும் நாம் அதற்கு தகுதியே இல்லாதவர்களா இருந்தாலும் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தயவுதான் அந்த வரம். God's favor, his unmerited kindness on his part. தேவனுடைய பங்குக்கு தகுதி இல்லாதவர்களுக்கு அவர் காண்பிக்கிற அந்த ஒரு இரக்கம் தான் தேவனுடைய தயவாகும். So these gifts are given graciously to us. It's not earned. ஆகவே இந்த வரங்களை நாம் சம்பாதிப்பதில்லை, கிருபையாக தேவன் நமக்கு அருளுகிறார். God gives this gift by his own choice to his people. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய சொந்த தெரிந்து கொள்ளுதலின்படியே இந்த வரங்களை பகிர்ந்தளிக்கிறார். Not only he gives this gift, அவர் இந்த வரங்களை கொடுப்பது மட்டுமல்லாமல் Romans chapter 12 and verse 3 says, ரோமர் 12:3 சொல்லுகிறது, he also allocates the necessary faith to operate that gift also. இந்த வரங்களை பயன்படுத்துவதற்கு தேவையான விசுவாசத்தையும் அந்தந்த அளவுக்கு தக்கதாய் அவர் பகிர்ந்தளிக்கிறாராம். And not only that, அது மாத்திரமல்ல, these gifts are not the same gift, these are diverse gifts which we already saw in the previous class. நாம் முந்தின வகுப்பில் ஏற்கனவே கவனித்தபடி இந்த வரங்கள் அனைத்தும் ஒரே வரமாயிராமல் இது பல வகைப்பட்ட அநேக வித்தியாச வரங்களாய் இருக்கின்றன. He gives the best suited gift that will be suitable for you. உங்களுக்கு எது மிக சிறப்பான ஏற்புடைய வரமாய் இருக்குமோ அதைத்தான் உங்களுக்கு அவர் தருகிறார். Once I went to a particular function. ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்கு போயிருந்தேன். So everyone who attended the function, the people who organized the function, they gave a gift. அந்த விழாவிலே வந்த அத்தனை பேருக்குமே அந்த விழா ஏற்பாட்டாளர்கள் ஒரு பரிசு கொடுத்தார்கள். Everyone. எல்லாருக்குமே பரிசு. And when we opened the gift and saw, அந்த பரிசை திறந்து பார்த்தபோது everyone received a geometry box from 75-year-old tata to a 6-year-old boy. Everyone got a geometry box. 75 வயதுள்ள தாத்தா முதற்கொண்டு 6 வயது சிறு பையன் வரைக்கும் அனைவருக்குமே ஒரு ஜியாமெட்ரி கணித வரைபட பெட்டி தான் பரிசாய் கொடுக்கப்பட்டிருந்தது. What is a 75-year-old grandpa is going to do with the geometry box? I do not know, but the gift is given to him. கணிதவியல் வரைபட உபகரண பெட்டியை வைத்து 75 வயது தாத்தா என்ன செய்ய போகிறாரோ தெரியாதானால் அனைவருக்கும் ஒரே பரிசு தான் வழங்கப்பட்டது. But God is not like that. ஆனால் நம் தேவன் அப்படிப்பட்டவர் அல்லவே. Yes, he gives gift to all of his children, all the believers. அவர் தம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற தம்மை விசுவாசிக்கிற யாவருக்கும் வரங்களை பகிர்ந்தளிக்கிறார் என்பது மெய்யே. He gives gifts which best suits his children. எது தம்முடைய பிள்ளைகளுக்கு மிக சிறப்பான ஏற்புடையதாய் பொருந்துமோ அந்த வரத்தை அவர்களுக்கு தருகிறார். That is why it is a diverse gifts, to each gift which is compatible and useful and suitable for them. அதனால்தான் அது வித்தியாசமான வரங்களாக ஒவ்வொருவருக்கும் பயன்படுத்துவதற்கு சௌகரிய வசதியான ஏற்புடைய சூழலுக்கு ஏற்றபடி சிறப்பாய் தரப்படுகிறது. Romans chapter 12 and verse 6 says, ரோமர் 12:6 சொல்கிறது, having then gifts differing according to the grace that is given to us. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களாய் இருக்கிறோம். Note the word diverse gifts. வெவ்வேறான வரங்கள் என்பதை கவனியுங்கள். And not only that, அது மாத்திரமல்ல, all of these gifts are empowered by the Holy Spirit. இந்த வரங்கள் அனைத்தும் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் அதிகாரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 1 Corinthians chapter 12 and verse 11, 1 கொரிந்தியர் 12:11 but one and the same Spirit works all these things, distributing to each one individually as he wills. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்தளிக்க கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. So every gift is empowered by the Holy Spirit. ஒவ்வொரு வரமும் பரிசுத்த ஆவியானவரால் அதிகாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. After God gives these gifts, இந்த வரங்களை தேவன் நமக்கு கொடுத்த பின்பு, see, all of you have received gift. You should know that first of all. முதலாவது நீங்கள் அனைவருமே தேவனுடைய வரங்களை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும். You should discover them and you should use them. அது இன்னதென்பதை நீங்கள் கண்டு அறிந்து அதை பயன்படுத்த வேண்டும். But how to discover them? அதை எப்படி கண்டுபிடிப்பது? The closer you walk with the Lord, you will know what gift he has given for you. எவ்வளவுக்கு நெருக்கமாய் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு உண்டாயிருக்கிற வரம் உங்களுக்கு தெரியும். And then அதை தொடர்ந்து the more you dependent on the Lord, the more that gift is enabled in your life. எவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தரையே சார்ந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த வரம் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு வல்லமையுள்ளதாக இருக்கும். So you should discover it and you should use it. வரத்தை கண்டறிய வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். But having all the gifts and keeping just idle, all of them collecting dust,
is not, the right thing to do. ஆனால் வரங்களை நிறைவாய் பெற்றிருந்தும் அதை பயன்படுத்தாமல் அப்படியே தூசி படியும்படி வைத்திருப்பதினால் ஒரு பயனும் வருவதில்லை. Once I visited Malaysia and one of my friend there, he took me to another person's house for lunch. ஒரு முறை நான் மலேசிய தேசத்துக்கு சென்றிருந்த பொழுது என் நண்பர் வேறொரு வீட்டுக்கு என்னை மதிய உணவுக்காக கூட்டி சென்றார். And there it was a beautiful showcase in that house. அந்த வீட்டிலே மிக அழகான ஒரு காட்சிக்கூட பொருள் அலமாரி இருந்தது. And all manner of guitar, different types of guitar was hanging there. எல்லா விதமான கிட்டார் கருவி, விதவிதமான கிட்டார் இசை கருவி அங்கே தொங்கிக் கொண்டிருந்ததை பார்த்தேன். That man very proudly he said, this is acoustic guitar, this is that guitar, and this is this guitar, and that is electric guitar, and so many models. அதை தன் வீட்டில் வைத்திருந்த அந்த மனிதர் ஒவ்வொரு கிட்டாரையும் ரகரகமாய் வகை வகையாய் வகுத்து ஐயா இது என்று சொல்லி பெருமை கொண்டார். This is $10,000 guitar, brother. ஐயா இது $10,000 கிட்டாருங்க. It's coming from Spain. ஸ்பெயின்ல இருந்து வந்தது. So he was so proud of that. அவர் அந்த தொகுப்பிலே அவ்வளவு பெருமையாய் இருந்தார். And I asked him, do you know how to play this guitar? ஐயா உங்களுக்கு கிட்டார் வாசிக்க தெரியுமான்னு கேட்டேன். And then he said, no, I just only collect them simply. இல்லங்கய்யா எனக்கு இசை வாசிக்க தெரியாது, அதனால் நான் அதை சேகரித்து திரட்டுகிறவன் அவ்வளவுதான். And I just admire them. நான் அதை அப்படியே பார்த்து ரசிப்பேன். I just thought for a while, கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். Oh, all these guitars are just simply collecting dust in the showcase. காட்சி குடுவைக்குள் தொங்குகிற கிட்டார்கள் எல்லாம் தூசிகளை தான் தங்கள் மேல் திரட்டி கொண்டிருக்கின்றன. If this man would have learned to use them, how beautiful music, that the music that would inspire others would have been, produced. அந்த மனிதர் மட்டும் கிட்டார் கருவி இசைக்க பழகி இருந்தால் அதிலிருந்து எத்தனை பேரை உற்சாகப்படுத்தும் இன்னிசை நாதம் முழங்கி இருக்கும். How much joy would have brought. அது எவ்வளவு மகிழ்ச்சியை மக்களுக்கு கொடுத்திருக்கும். See, this is the tragic position of many believers today. இன்றைய अनेक விசுவாசிகளுடைய பரிதாப நிலை இதுதான். They have spiritual gifts stored up, collected, and it is admired, that's all. ஆவிக்குரிய வரங்களை கேட்டு வாங்கி திரட்டு சேகரித்து அப்படியே அலமாரில் அடுக்கி வைத்து ரசித்துக் கொண்டே இருக்கிறோம், அவ்வளவுதான். Many don't even use it. அநேகர் அதை பயன்படுத்துவதே இல்லையே. When we started this Elim church, இந்த ஏலிம் திருச்சபையை துவங்கின நாட்களில் we were searching for a keyboard player, ஒரு கீபோர்ட் worship, ஆராதனை நடத்த கீபோர்ட் இசை கலைஞரை தேடிக் கொண்டிருந்தோம். And then we learned that one of the believer is a very good keyboard player. ஒரு விசுவாசி தலைசிறந்த கீபோர்ட் இசை கலைஞர் என்று கேள்விப்பட்டோம். So we went and asked him, brother, would you play the keyboard in the church service? சகோதரனே சபை ஆராதனையிலே நீங்கள் கீபோர்ட் இசைக்க முடியுமா என்று கேட்டோம். That man got very offended. அவர் உண்மையிலேயே புண்பட்டு விட்டார். He said, brother, I am a studio player. சகோதரனே நான் ஒளிப்பதிவு கூடத்தில் மட்டும் இசைக்கிறவன். You are asking me to play in this ordinary, your service. என்னங்க சாதாரணமா உங்க ஆராதனையில ஒரு இசைக்கலைஞனை வாசிக்க சொல்றீங்க? I am a studio player. நான் ஒளிப்பதிவு கூடத்தில் இசைக்கலைஞன். I bowed and said, I am so sorry, brother, I did not know. மன்னிச்சுக்கிடுங்க சகோதரனே அப்படின்னு சொல்லிட்டேன். Then I thought in my heart, அப்புறம் நான் மனசுல நினைச்சேன், what is the use of all this talent and all the gift of music if you would not even use it for the Lord? கர்த்தருடைய ஆராதனையிலே ஆராதிக்க பயன்படுத்தாத ஒரு வரம் தாளந்து திறமை இருந்து என்னங்க பிரயோஜனம்? My dear brothers and sisters, எனக்கு அன்பானவர்களே, see, God has spiritual gifts for all of us. அனைவருக்கும் தேவன் ஆவிக்குரிய வரங்களை நிறைவாய் And வைத்திருக்கிறார். He expects us to use them. அந்த வரங்களை நாம் பயன்படுத்தும்படி அவர் எதிர்பார்க்கிறார். What are the spiritual gifts? Explain more about the spiritual gifts to me, you may ask today. நீங்கள் கேட்கலாம், இந்த ஆவிக்குரிய வரங்கள் என்ன, அதை குறித்து எனக்கு அதிகமாய் எதை விளக்கி சொல்லுகிறது? Romans chapter 12 verse 1 Corinthians chapter 12 explains all these gifts of the Holy Spirit. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முழுவதும் பரிசுத்தாவினுடைய வரங்களை வித்தியாசமாய் விளக்கி கொடுக்கிறது. The spiritual gifts can be broadly classified into 3 broad classifications. இந்த ஆவிக்குரிய வரங்கள் அனைத்தையும் மிக பரந்த நிலையிலே 3 பெரும் பிரிவுகளாக பகுத்து பிரித்து விடலாம். First is the sign gifts. முதலாவது அடையாளமான வரங்கள். Second is the serving gift. இரண்டாவது ஊழியம் செய்யும் வரங்கள். Third is the speaking gift. மூன்றாவது பேசும் வரங்கள். So 3 types of gifts. 3 வகையான வரங்கள். First is முதலாவது sign gifts. அடையாளமான வரங்கள். Second is serving gifts. இரண்டாவது ஊழியம் செய்யும் வரங்கள். Third is
speaking gift. மூன்றாவது பேசுகிற வரங்கள். What is this first sign gift? What is this? முதல் வகையான அடையாள வரங்கள் என்றால் என்ன? The sign gifts are the 9 gifts of the Holy Spirit. இந்த அடையாள வரங்கள் பரிசுத்த ஆவியானவரின் 9 வரங்கள் ஆகும். 1 Corinthians chapter 12 verse 8 to verse 9 you read about this gift. 1 கொரிந்தியர் 12 8 9 வசனங்களிலே இந்த வரங்களை குறித்து படிக்க முடியும். Word of wisdom, ஞானத்தை போதிக்கும் வரம், word of knowledge, அறிவை உணர்த்தும் வசனம், gift of faith, விசுவாச வரம், gift of healing, குணமாக்கும் வரம், gift of miracles, அற்புதங்களை செய்யும் வரம், gift of prophecy, தீர்க்கதரிசன வரம், gift of discerning of spirit, ஆவிகளை பகுத்தறியும் வரம், gift of speaking in tongues, பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், gift of interpretation of tongues. பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம். Why these gifts are given? The sign gifts are given. அடையாளமான இந்த வரங்கள் ஏன் கொடுக்கப்படுகின்றன? The sign gifts are given to authenticate God's word, the gospel. சுவிசேஷமாகிய தேவனுடைய வார்த்தையை மெய்ப்பட நிரூபிப்பதற்காக அடையாளமான இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. When you read Hebrew chapter 2 verse 3 to verse 4, எபிரேயர் 2 3 4 வசனங்களை படித்தால், when the disciples when they went and preached the gospel, சீஷர்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்த நாட்களில் God was bearing witness with them by demonstrating signs and wonders. அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்ததன் மூலம் தேவன் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். Various miracles and the operation of the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மிகவும் சிறப்பாய் செயல்பட்டு கிரியை செய்தனால் பலதரப்பட்ட அற்புதங்கள் நடந்தன. Mark chapter 16 and verse 20 when you read, மார்க் 16:20 படிப்போமானால், and they went out and preached everywhere, the Lord working with them and confirming the word through accompanying signs. Amen. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். So this is the sign gift. இது அடையாளமான வரங்கள். Then you find the speaking gift. அடுத்து பேசுகிற வரங்களை பார்க்கிறோம். 1 Peter chapter 4 verse 10 to verse 11 the scripture says, 1 பேதுரு 4 10 11 வசனங்கள் சொல்லுகின்றன, as each one has received a gift, minister it to one another as good stewards of manifold grace of God. If anyone speaks, let him speak as the oracles of God. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். So there is speaking gift, to explain the word of God, to interpret the word of God, to teach the word of God. தேவனுடைய வசனத்தை விளக்கி வியாக்கியானப்படுத்தி போதிப்பதற்கென்றே பேசும் வரங்கள் இருக்கின்றன. So these are also spiritual gifts. இவைகளும் ஆவிக்குரிய வரங்கள் தான். They may not be signs and wonders, but this is also a spiritual gift. இந்த வரங்கள் மூலம் அற்புத அடையாளங்கள் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் இவைகளும் ஆவிக்குரிய வரங்களே. Then thirdly we have the serving gift. மூன்றாவது ஊழியம் செய்யும் வரங்கள் இருக்கின்றன. 1 Peter chapter 4 and verse 11, 1 பேதுரு 4:11, if anyone speaks, let him speak as the oracles of God. If anyone ministers, let him do it as with the ability which God supplies. In all things God may be glorified through Jesus Christ, to whom belong the glory and the dominion forever and ever. Amen. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். Here this verse says serving gift to ஊழியம், to serve. இங்கே உதவி செய்வதற்குரிய ஊழிய வரங்கள் என்று வாசிக்கிறோம். So even helping others is also a spiritual gift. மற்றவர்களுக்கு உதவி செய்வதும் கூட ஒரு ஆவிக்குரிய வரம்தான். Many times we think spiritual gifts means signs, wonders, miracles, speaking in tongues,
and all manner of supernatural manifestations. அநேக நேரங்களிலே ஆவிக்குரிய வரங்கள் என்று நினைத்த உடனே அற்புத அடையாளங்களை செய்வது, அந்நிய பாஷையிலே பேசுவது, பலதரப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளிலே சுழல்வது என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். But the spiritual gift is also helping others. ஆனால் ஆவிக்குரிய வரம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதும் கூட என்பதை அறியுங்கள். We will study about this in detail in the coming points. அடுத்த குறிப்புகளிலே இதை குறித்து விவரமாக நாம் படிக்க இருக்கிறோம். So in the outset, the gifts of the Holy Spirit can be broadly classified into 3 parts. ஆகவே வெளிப்படையாக பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய வரங்களை 3 பெரும் பிரிவுகளாக பகுத்து விடலாம். What are they? அவைகள் என்ன? Sign gifts, அடையாள வரங்கள், serving gift, உதவி செய்யும் ஊழிய வரங்கள், and the serving gifts. மூன்றாவது ஊழியம் செய்யக்கூடிய வரங்கள். Just for your general knowledge, I am telling you all this. நீங்கள் பொதுவாக இதை அறிந்திருக்கும்படி இதையெல்லாம் சொல்லுகிறேன். Now let us go to the subject. இப்பொழுது பாடத்துக்குள் வருவோம். Each believer is given gifts. ஒவ்வொரு விசுவாசிக்கும் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. We are to exercise it accordingly for the glory of God. அந்த வரத்துக்கு ஏற்றபடி தேவனுடைய மகிமைக்கு நாம் அதை பயன்படுத்தப்பட வேண்டும். This gift should be used in the church, not the local church, the body of Christ, the universal church. பொதுவாக இந்த வரங்கள் ஒரு உள்ளூர் சபையில் மட்டுமல்ல, உலகளாவிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் பயன்படுத்தப்படுவதற்கான பிரத்யேக வரங்கள். Hallelujah. Hallelujah. And that is the third point we are going to meditate today. அந்த மூன்றாவது குறிப்பை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். As I already told you, first 2 points we already saw in the previous class. நான் முன்பே சொன்னபடி முதல் 2 குறிப்புகளையும் முந்தைய வகுப்பிலே தியானித்து விட்டோம். What is the first 2 points? முதல் 2 குறிப்புகள் என்ன? Our proper attitude towards God's gifts. தேவனுடைய வரங்களை குறித்த நம்முடைய சரியான முறையான மனப்பான்மை. Secondly, the proper relationship with God's gifts. இரண்டாவது தேவனுடைய வரங்களோடு இருக்கும் சீரான உறவு முறை. That is in the notes. You please pick up your copy when you go back home. You just have a perusal of that. வேதபாட குறிப்புகளிலே அது பத்திரமாய் பதிவாகி இருக்கிறது. நீங்கள் போகும் பொழுது வாங்கி போய் மறுபடியும் திருப்பி பார்த்து பயனடையலாம். Today we are going to see the third point. இன்றைக்கு மூன்றாவது குறிப்பை கவனிக்க இருக்கிறோம். Our proper service towards God's gifts. தேவனுடைய வரங்களுக்கு பயன்படுத்தி நாம் சரியான ஒரு ஊழியம் செய்வது. So now turn your Bibles to Romans chapter 12 and verse 6 and read it. ரோமர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை திருப்பி படிப்போம். Having then gifts differing according to the grace that is given to us, let us use them. If prophecy, let us prophesy in proportion to our faith. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். Hallelujah. Hallelujah. So gift of prophecy. தீர்க்கதரிசன வரம். This gift of prophecy can operate in a believer in 2 ways. இந்த தீர்க்கதரிசன வரம் ஒரு விசுவாசியின் மூலம் 2 விதங்களாக கிரியை செய்ய முடியும். First, it can operate as a sign gift. Second, it can operate as a speaking gift. முதலாவதாக இந்த தீர்க்கதரிசன வரம் ஒரு அடையாளமான வரமாக பயன்பட முடியும். இரண்டாவது அது பேசுகிற வரமாக கிரியை செய்யும். So first it is a sign gift. முதலாவது தீர்க்கதரிசன வரம் ஒரு அடையாள வரமாகும். 1 Corinthians chapter 12 and verse 10 when you read, 1 கொரிந்தியர் 12:10 படிக்கும்போது, this gift of prophecy is one among the 9 gifts of the Holy Spirit. இந்த தீர்க்கதரிசன வரம் 9 வரங்களுக்குள் ஒரு வரமாகும். And what does this gift do? இந்த வரம் என்ன செய்கிறது? This gift reveals to us, the hidden mysteries as well as the future, the prediction of future. இந்த தீர்க்கதரிசன வரம் மறைந்திருக்கும் தேவ ரகசியங்களையும் எதிர்கால நிகழ்வையும் வெளிப்படுத்துகிறது. Acts chapter 11 verse 27 to verse 28 if you would read. அப்போஸ்தலர் 11:27-28 படிப்போமானால், there in the early church time there lived a prophet by the name of Agabus. ஆதி திருச்சபையின் நாட்களில் அகபு என்னும் பேருள்ள ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். And this man by prophetically he predicted that a great famine will ravage Judea. இந்த மனிதர் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசன வரமாக யூதேயா முழுவதும் ஒரு கோர பஞ்சம் தாண்டவமாடும் என்பதை முன்னறிவித்தார். In Revelation chapter 19 and verse 10 when you read, வெளிப்படுத்தல் 19:10 படிப்போமானால், John he had the revelation gift, new revelation about Christ he received. தான் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவானவரை குறித்த ஒரு புதிய வெளிப்பாடை யோவான் பெற்றிருந்தார். It is prophetical.
அது ஒரு தீர்க்கதரிசனமானது. 1 Corinthians chapter 14 verse 24 to verse 25 if you read. 1 கொரிந்தியர் 14 24 25 படித்தால், when this gift operates, when the prophetic gift is there, a person can, know what is hidden in the heart of a person. இந்த தீர்க்கதரிசன வரம் கிரியையில் இருக்கும் பொழுது ஒருவருடைய இருதயத்துக்குள் மறைந்திருக்கிறதை ஒருவரால் அறிந்து கொள்ள முடியும். For example, உதாரணத்திற்கு 1 Corinthians chapter 14 verse 24 and verse 25, let us read. 1 கொரிந்தியர் 14 24 25 படிப்போம். But if all prophesy and an unbeliever or an uninformed person comes in, he is convinced by all, he is convicted by all, and thus the secret of his heart are revealed. So falling down to his face, he will worship God and report that God is truly among you. எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். See, when this prophetical gift operates, you can know what is hidden in the heart of a person. When you reveal that, that person will glorify God. இந்த தீர்க்கதரிசன வரம் கிரியை செய்யும் பொழுது ஒருவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்கள் வெளியரங்கமாகும் நேரத்தில் அவன் அதை உடனடியாக விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். So this prophetical gift can operate as a sign gift. The sign gift I already told, supernaturally revealing, the future, revelation, new revelation from God, and revealing the secrets of men's heart. அடையாள வரம் என்று தீர்க்கதரிசன வரத்தை குறிப்பிட்ட பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே இயங்குகிற அந்த வரம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்தரங்கத்தை வெளிப்படுத்துவதோடு எதிர்கால நிகழ்வையும் வெளிப்படுத்துகிற வரம் என்று சொன்னேன். Secondly, இரண்டாவதாக, this prophetical gift can also be a speaking gift. இந்த தீர்க்கதரிசன வரம் ஒரு பேசுகிற வரமாகவும் இருக்க முடியும். So it is the word prophetical gift also means to speak forth. தீர்க்கதரிசன வரம் என்று சொல்லும் பொழுது வாய் திறந்து காரியங்களை பேசுவதையும் குறிக்கும். 1 Peter chapter 4 and verse 11 says, 1 பேதுரு 4:11 சொல்லுகிறது, if anyone speaks, let him speak the oracles of God. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். So prophesying means not always revealing the future. தீர்க்கதரிசனம் என்று சொன்ன உடனே எப்பொழுதுமே எதிர்காலத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பது என்று ஆகிவிடாது. It is also by the help of the Holy Spirit to interpret the scriptures and preach the word of God prophetically. பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொண்டு வேத வாக்கியங்களை வியாக்கியானம் செலுத்தி வேத வசனத்தை தீர்க்கதரிசனமாக உரைப்பதும் தீர்க்கதரிசன வரமே. So a person who has this gift, he will read the word of God, he gleans the scriptures and he will present it to the people so that they will be edified. இந்த தீர்க்கதரிசன வரத்தை உடையவர் தேவனுடைய வசனங்களுக்குள்ளாக முத்தை தேடி அதை ஜனங்கள் பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு முன்பாக போய் போதிப்பார். So speaking the word of God, they are as an instrument of they become God's mouthpiece and they reveal the relevant message to the believers. இவர்கள் தேவனுடைய பேச்சாளராக மாறி வேத வாக்கியங்களுக்குள் இருக்கும் தேவனுடைய வெளிப்படுத்தலான செய்தியை விசுவாசிகளுக்கு வெளிப்படுத்துவார்கள். That is why when sometimes the word of God is spoken, it comes as a prophetical message to some people. அதனால்தான் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது கேட்கிற சிலருக்கு அது தீர்க்கதரிசனமான செய்தியாகவே நேரடியாக வருவதை பார்க்கிறோம். Not only that, அது மாத்திரமல்ல, this prophecy gift is a speaking gift which can exhort people. இந்த தீர்க்கதரிசன வரம் ஜனங்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு பேசும் வரமாகும். It also brings comfort, edification. அது பக்தி விருத்தியோடு ஆறுதலையும் கொடுக்கிறது. 1 Corinthians chapter 14 and verse 3 says, 1 கொரிந்தியர் 14:3 சொல்லுகிறது, but he who prophesies speaks edification and exhortation and comfort to men. தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாய் பேசுகிறான். So a prophet not always have to predict the future. ஒரு தீர்க்கதரிசி என்ற உடனே எப்பொழுதுமே எதிர்காலம் இப்படி இருக்கும் என்ற ஒரு முன்னறித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. Sometimes prophetical gift can bring comfort, edification and also exhortation
in a believer's life. சில வேளைகளிலே இந்த தீர்க்கதரிசன வரம் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையை பக்தி விருத்தி அடைய செய்து அவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தவும் செய்யும். The Holy Spirit will urge them to speak such words. அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் பேச பரிசுத்த ஆவியானவரே அவர்களை ஏவுவார். Let me give you an example from the scripture. வேதத்திலிருந்தே உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லட்டும். Acts 15 and verse 32. அப்போஸ்தலர் 15:32 வசனம். Shall we read it? படிப்போமா? Now Judas and Silas, themselves being prophets also, exhorted and strengthened the brethren with many words. யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாயிருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தினார்கள். See, Judas and the Silas in the early church were prophets. யூதாவும் இந்த சீலாவும் ஆதி திருச்சபையில் தீர்க்கதரிசிகளாய் விளங்கினவர்கள். They did not predict the future. அவர்கள் எதிர்காலத்தை முன்னறிவிக்கவில்லை. They simply encouraged, edified and exhorted the believers with the lengthy message. அவர்கள் கொடுத்த அந்த நீண்ட பிரசங்கத்தின் மூலமாக மிகவும் எளிமையாக விசுவாசிகளை பக்தி விருத்தி அடைய செய்தவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தி திடப்படுத்தினார்கள். So this prophecy gift can also not only be a sign gift but it can also be a speaking gift. இந்த தீர்க்கதரிசன வரம் ஒரு அடையாள வரமாக மாத்திரம் இராமல் பேசும் வரமாகவும் இருக்க முடியும். Word of comfort, word of exhortation, word of consolation can come. அதன் மூலமாக பக்தி விருத்தி அடைய செய்யக்கூடிய புத்தியை உள்வாங்க கொள்ளக்கூடிய ஆறுதல் அடையும் வார்த்தைகள் வெளிவர முடியும். Some of you here have already received that gift, you do not know that. இங்கு இருக்கக்கூடிய உங்களில் சிலர் ஏற்கனவே இந்த வரத்தை பெற்றிருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு அது தெரியவில்லை. Many times you have comforted others, through the scriptures, you have comforted others, you have given a prophetic word to many without realizing that the Holy Spirit has used you. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்களே அறியாமல் அநேக நேரம் அநேகருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பரிசுத்தாவின் ஏவுதல் மூலம் சொல்லி ஆறுதல் படுத்தி புத்தி சொல்லி பக்தி விருத்தி அடைய செய்திருக்கிறீர்கள். By your counseling you have done that. Counseling. நீங்கள் ஆலோசனை கொடுத்திருக்கிறீர்கள். So by that gift had been operating in you. இதன் மூலமாக இந்த தீர்க்கதரிசன வரம் உங்கள் மூலம் கிரியை செய்திருக்கிறது. But you are very sad. ஆனால் நீங்களோ துக்கமாகவே இருந்திருக்கிறீர்கள். God did not give me any gift. ஆண்டவர் எனக்கு ஒரு வரமும் கொடுக்கலங்க. What gift he gave me? ஏன் எனக்கு தேவனுக்கு கொடுக்கவில்லை? My dear brothers and sisters, என கண்பானவர்களே, when you identify that gift you will be surprised, and when you use it God's name is going to be glorified. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரத்தை கண்டுபிடித்து விட்டால் வியந்து ஆச்சரியப்படுவீர்கள், அதை பயன்படுத்தி தேவனுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். And that gift, this gift of prophecy operates according to the measure of faith God has given you. இந்த தீர்க்கதரிசன வரமானது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கும் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடிதான் கிரியை செய்யும். Now let us look at the second gift. இப்பொழுது இரண்டாவது வரத்தை பார்ப்போம். First is prophetic gift. முதலாவது தீர்க்கதரிசன வரம். Second is the gift of serving. Romans chapter 12 and verse 7 again. இரண்டாவது ரோமர் 12:7 படிக்கிறபடி ஊழியம் செய்கிற ஒரு வரம். Or ministry, let us use it for our ministering, it says. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்தில் இந்த வரத்தை பயன்படுத்த கடவன் என்று வாசிக்கிறோம். In NLT version says, NLT மொழியாக்கம் சொல்கிறது, if your gift is serving others, serve them well. உங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து சேவை செய்வது உங்கள் வரம் என்றால் மிக சிறப்பாய் நன்றாய் சேவை செய்யுங்கள். Ministering gift means it's not like going and doing ministry, not that what it means here. It means serving others. இது ஊழியம் செய்கிற வரம் என்று சொன்ன உடனே வேற இடங்கள் போய் வசனத்தை எடுத்து சொல்வதில்லை, மற்றவர்களுக்கு சேவை செய்யும் ஒரு வரம். Even that is a gift of the Holy Spirit. இந்த பணிவிடையின் சேவை செய்வதும் பரிசுத்த ஆவியானவரின் ஒரு வரமே. In the early church this gift operated. ஆதி திருச்சபையில் இந்த வரம் பலமாய் கிரியை செய்தது. Acts chapter 6 verse 3 to verse 4 if you read. அப்போஸ்தலர் 6:3-4 வசனங்களை படித்தால், in the early church deacons were appointed. ஆதி திருச்சபையில் மூப்பர்கள் நியமிக்கப்பட்டார்கள். Men of good reputation and full of wisdom and spirit of God. நற்பெயர் விளங்கின தேவனுடைய ஆவியின் ஞானத்திலே நிரம்பி வழிந்தவர்கள். And what work did they do? அவர்கள் செய்த பணி என்ன? They were placed in charge to serve widows.
விதவைகளை பராமரிக்கும் பணியில் அமர்த்தப்பட்டார்கள். So that the apostles can pray and meditate the word of God. ஆகவே அப்போஸ்தலர்கள் சுதந்திரமாய் ஜெபத்திலும் வசன தியானத்திலும் செலவிடுவதற்கு ஏதுவாயிற்று. Some people when they hear this they are shocked. இதை கேள்விப்படும் பொழுது சிலருக்கு அதிர்ச்சி வந்துரும். Serving others is also a spiritual gift. இது என்னங்கய்யா, மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதும் ஒரு ஆவிக்குரிய வரமா? One person said, ஒரு முறை ஒருவர் சொன்னார், ஏதோ சர்ச்சில் அது இது வேலை செய்யணும், இதெல்லாம் ஒரு ஊழியமா? He said like that. சபையில வேலை செய்தலாம் ஊழியமான அற்பமாய் பேசிவிட்டார். See, no, it is also a gift. இல்லங்க, பணிவிடை செய்வது தலை சிறந்த வரமே. It is the gift of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவர் அருளுகிற ஈவே. God gives that, interest in them to serve, to do something in the church, to do something for, the ministers of God, to do something for the people, the believers. தேவ ஊழியர்கள் சிறப்பாய் விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்வதற்கு ஏதுவாக அவர்களுக்கு கை கொடுத்து பணிவிடை செய்து சபையில ஏதாவது உதவி செய்வதற்கான ஏவுதலிலே கர்த்தர் அவர்களை சுறுசுறுப்பாய் இயக்குகிறார். Automatically they will do it. Nobody had to tell them. They will do it. இதை செய்யுங்கன்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. தானாகவே அவர்களுக்கு அந்த உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையில் பணிவிடை செய்வார்கள். Why? It is the gift of the Holy Spirit. Holy Spirit is using them in that capacity. ஏனென்றால் அது பரிசுத்த ஆவியானுடைய வரமா இருக்கிறபடியால் அவர்களுடைய திராணிக்கு தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பயன்படுத்துகிறார். Look at John Mark for example. உதாரணத்திற்கு யோவான் மார்க்கையை பாருங்கள். Who is John Mark? யோவான் மார்க் யார்? He is the man who wrote the gospel according to Mark. மார்க் எழுதின சுவிசேஷத்தை அவர்தான் எழுதினார். What ministry did he do? அவர் என்ன ஊழியம் செய்தார்? He did the serving ministry only. அவர் பணிவிடை செய்யும் ஊழியத்தை தான் செய்தார். 2 Timothy chapter 4 and verse 11, Paul states that Mark is very useful for the ministry. 2 தீமோத்தேயு 4 இந்த மார்க் ஊழியத்திற்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவன் என்று பவுலடியார் குறிப்பிடுகிறார். And what ministry he did? அவர் செய்த ஊழியம் என்ன? Acts 13 and verse 5 when you read. அப்போஸ்தலர் 13:5 படிப்போமானால், and when they arrived to Salamis, they preached the word in the synagogues of the Jews, and they had John as their assistant. சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெபாலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இந்த யோவான் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தார். What John? John Mark. இந்த யோவான் தான் இருக்குது. யாருன்னா யோவான் மார்க். He did a helping ministry for apostle Paul and Barnabas to do an effective ministry. அப்போஸ்தலனாகிய பவுலடியாரும் பர்னபாவும் சிறப்பாய் தேவ ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உதவிக்காரராக பணியாற்றினார். That is also a gift. அதுவும் ஒரு வரம்தான். Gift of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வரம். And when you operate that gift, நீங்கள் அந்த வரத்தை செயல்படுத்தும் போது God is glorified, and also He will also take you to the next level. தேவன் மகிமைப்படுகிறார், அதோடு உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தி விடுகிறார். Later on, this John Mark became a big missionary. பின் நாட்களிலே இந்த யோவான் மார்க் தலை சிறந்த அருட்பணியாளராய் களப்பணியாற்றினார். He wrote the gospel according to Mark. Today so many billions of people are blessed through that. இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உகந்த மார்க் என்னும் சுவிசேஷத்தை எழுதினார். So don't despise the gift that God gives you. ஆகவே தேவன் உங்களுக்கு கொடுக்கும் வரத்தை அற்பமாய் எண்ணிவிடாதீர்கள். Look at Elisa for example. உதாரணத்திற்கு பாருங்கள். 2 Kings chapter 3 and verse 11. 2 ராஜாக்கள் 3:11 வசனம். Elisa was an helper to Elijah. He was an attendant, the Bible says. வேதம் சொல்கிறது எலியாவுக்கு உதவி செய்யும் பணிவிடைக்காரராய் எலிசா இயங்கினார். What ministry he did? அவர் செய்த ஊழியம் என்ன? So many years he was doing ministry with Elijah. எலியாவோடு கூட பல வருஷங்கள் ஊழியம் செய்கிறார். ஐயா என்னையா ministry பண்ணீங்க? If you would ask Elisa, எலிசாவை பார்த்து அப்படி நீங்க என்னதான் ஊழியம் செஞ்சீங்கன்னு கேட்டா, நல்ல worship படிப்பீங்களா ஐயா? You take worship. ஐயா நீங்க ஆராதனை நடத்துனீங்களா? Then what else you will do? அதெல்லாம் இல்லங்க அப்படினார். அப்ப வேற என்னதான் செஞ்சீங்க? At least will you read the Bible? நீங்க வேதாகமத்தை படிச்சாவது காட்டுனீங்களா? How will you at least preach a short message? எங்கயாவது சின்ன சின்ன பிரசங்கமாவது பண்ணீங்களா? No, I will just wash the hand of Elijah. That is all. அப்படிலாம் ஒண்ணு செய்யலங்க. எலியாவின் கை கழுவ தண்ணீர் வார்த்தேன், அவ்வளவுதான். But later on, ஆனா பின்னாட்களில் he was exalted higher than Elijah. எலியாவிலும் மிக மேன்மையாய் அவர் உயர்த்தப்பட்டார். Double fold anointing, double miracles happened through him. இரட்டிப்பான அபிஷேக வரத்தை பெற்று 2 மடங்கு அற்புதங்களை எலிசா செய்தார். So whatever that gift that God had given you, use it for the Lord. என்ன வரத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தாலும் கர்த்தருக்கென்றதை உபயோகியுங்கள். Acts 20 and verse 35 says, support the weak. அப்போஸ்தலர்
34:35 பலவீனரை தாங்குங்கள் என்று வாசிக்கிறோம். It is a serving gift. அது ஒரு பணிவிடை செய்யும் உதவி வரம். 1 Corinthians chapter 12 and verse 28 says, 1 கொரிந்தியர் 12:28 சொல்கிறது, church administration, church ministry and taking care of the people is also the serving ministry. It is a gift. ஒரு திருச்சபை சிறப்பாக இயங்குவதற்கு நிர்வகிக்கும் பொறுப்போடு வருகிற மக்களை கவனித்து பராமரிப்பதும் இப்படி உதவி ஊழியம் செய்யும் ஒரு வரமே. See, God gives gifts to every believer. எல்லா விசுவாசிகளுக்கும் பாகுபாடு இல்லாமல் தேவன் வரங்களை பகிர்ந்தளிக்கிறார். And he expects them to use it for his glory. அந்த வரத்தை தம்முடைய மகிமைக்கு அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். Third gift mentioned in Romans chapter 12 is teaching gift. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் மூன்றாவது வரம் போதிக்கும் வரமாகும். Romans chapter 12 and verse 7. ரோமர் 12:7. He who teaches in teaching. போதிக்கிறவன் போதிக்கிறதில் நிலைத்திருக்க கடவன். This is also a speaking gift. இதுவும் கூட ஒரு போதிக்கிற பேசும் வரமே. So when this gift operates, the person, he will be able to understand the scriptures, interpret it and teach it in such a way others will understand it easily. இந்த வரம் ஒருவருக்குள் கிரியை செய்யும் பொழுது அவர் வேத வசனத்தை தெளிவாக புரிந்து கொண்டவராக மற்றவர்கள் பயனடைவதற்கு புரிந்து கொள்வதற்கு ஏற்ற விதத்தில் அதை எடுத்து போதிப்பார். So this is the gift of teaching. இது போதிக்கும் வரமாகும். There is a difference between the gift of preaching, the gift of teaching. பிரசங்கிக்கிற வரத்திற்கும் போதிக்கிற வரத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. Preaching is proclaiming God's word and edifying the people. பிரசங்கிப்பது தேவனுடைய திருவசனத்தை பிரகடனப்படுத்தி ஜனங்களை பக்தி விருத்தி அடைய செய்வதாகும். But teaching is different. ஆனால் போதிக்கும் ஊழியம் வித்தியாசம். Teaching is systematic and regular instruction from the word of God. வரைமுறைப்படுத்தப்பட்ட ரீதியில் தேவனுடைய திருவசனத்திலிருந்து ஒழுங்கான வழிமுறைகளை வகுத்து கொடுப்பது போதிக்கும் ஊழியம். This gift of teaching can operate in every child of God. இந்த போதிக்கும் ஊழியம் எல்லா தேவ ஊழியர்களுக்கும் கிரியை செய்யும். It can operate in a godly parent also. தேவ பக்தியுள்ள பெற்றோருக்குள்ளும் இந்த வரம் சிறப்பாய் செயல்படும். Teach their own children the way and the word of God. சொந்த பிள்ளைகளுக்கு தேவனுடைய வழியையும் தேவனுடைய வார்த்தையும் போதிக்க வேண்டும். This gift of teaching can operate in a Sunday school teacher. இந்த போதிக்கும் வரம் ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியருக்குள்ளும் கிரியை செய்யும். This gift of teaching can operate in a Bible college professor. இந்த போதிக்கும் வரம் ஒரு வேதாகம கல்லூரியின் பேராசிரியருக்குள்ளும் கிரியை செய்ய முடியும். A deacon can be a very good teacher in the scripture. ஒரு மூப்பனாய் கண்காணியாய் இருக்கக்கூடிய ஒருவர் வேத வாக்கியங்களை சிறப்பாய் போதிக்கும் வரம் பெற்றவராக இருப்பார். This gift can operate in a pastor also. இந்த ஒரு போதிக்கும் வரம் ஒரு திருச்சபையின் மேய்ப்பருக்குள்ளும் சிறப்பாய் கிரியை செய்யும். A believer who have received this gift, when it operates in him, he will easily understand the word of God and he will explain it to his friends. He will explain it to his relatives. He will explain it to whoever he meets. Why? Because he has that gift of teaching in him. போதிக்கிற வரத்தை ஒரு விசுவாசி தன்னுக்குள் பெற்றிருப்பார்கள் என்றால் மிக எளிதாய் அவர்கள் தேவனுடைய வசனத்தை கிரகித்து புரிந்து கொண்டவர்களாய் தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய உறவுகள், தன் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லாருக்கும் கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தெளிவாய் போதிப்பார்கள். When they speak, they will say, brother, நீ ரொம்ப சூப்பரா சொன்னீங்க, ஈஸியா புரிஞ்சிருச்சு. They will say like that. அவங்க சொல்லும் போதே நமக்கு ரொம்ப தெளிவாய் புரிந்தது என்று சொல்லுவோம். My dear brothers and sisters, என் அன்பு சகோதர சகோதரி, because that gift is operating. ஆனால் இந்த வரம் கிரியை செய்யும் போது, because this gift is operating, இந்த வரம் நமக்குள் கிரியை செய்கிறபடியால், that is why it is happening like that. அதனால்தான் அப்படி காரியங்கள் நடக்கிறது மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். In the early church this gift operated. ஆதி திருச்சபையில் இந்த வரம் பலமாய் கிரியை செய்தது. Acts chapter 2 and verse 42. அப்போஸ்தலர் 2:42. And they continued steadfastly in the apostles' doctrine and fellowship, in breaking of bread and in prayers. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். So the word of God was taught. தேவனுடைய வசனம் அங்கே போதிக்கப்பட்டது. Not only that, அது மாத்திரமல்ல, Apostle Paul, he had this gift. அப்போஸ்தலனாகிய பவுலடியாருக்குள் இந்த வரம் பலமாய் இருந்தது. 2 Timothy chapter 1 and verse 11 he says, 2 தீமோத்தேயு 1:11 குறிப்பிடுகிறார், to which I was appointed a preacher, an apostle and a teacher of the Gentiles. அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். So he says, I am the teacher to the Gentiles. அவர் சொல்லுகிறார், புறஜாதியாருக்கு நான் ஒரு போதகனாய் இருந்தேன்.
Barnabas also had this gift. பர்னபாவுக்கும் இந்த வரம் இருந்தது. Acts 15 and verse 35. அப்போஸ்தலர் 15:35 He went to the city of Antioch and he taught the word of God. அந்தியோகியா பட்டணத்துக்கு போய் கர்த்தருடைய வசனத்தை அங்கே போதித்தார். We also, this gift was operating in a man called as Apollos. அப்பல்லோ என்னும் ஒரு மனிதனுக்குள் இந்த வரம் கிரியை செய்ததை பார்க்கிறோம். Acts 18 verse 24 to verse 25 if you would read. அப்போஸ்தலர் 18:24-25 படித்தால் He spoke very eloquently and he taught the people about Jesus and the way of the Lord accurately. இயேசுவை குறித்தும் கர்த்தருடைய வழியை குறித்தும் மிகவும் துல்லியமாய் ஜனங்களுக்கு போதித்து சாதுரியம் உள்ளவராய் கர்த்தருடைய வசனத்தை அவர் போதித்தார். Of all the teachers, the greatest supreme teacher is our Lord Jesus Christ. எல்லா போதகர்களுக்குள்ளும் தலைசிறந்த மேன்மை தங்கிய மகத்துவ உன்னத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. John 13 and verse 13. யோவான் 13:13. John 3 and verse 2. யோவான் 3:2. Jesus was called as a good teacher. இயேசுவானவர் நல்ல போதகர் என்று அழைக்கப்பட்டார். Why? He beautifully explained about the mysteries of the kingdom of God through very easy parables. ஏனென்றால் மிகவும் எளிதாக தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மை தங்கிய மகத்துவ ரகசியங்களை சாதாரண ஓமையின் மூலம் மக்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளும்படி எளிமையாய் போதித்தார். So this teaching is a spiritual gift. ஆகவே போதிப்பது ஒரு ஆவிக்குரிய வரமாகும். Regular systematic teaching of the word of God. அது வரைமுறைப்படுத்தப்பட்ட தேவனுடைய வசனத்தின் சீரான ஒரு போதிக்கும் வழிமுறை. If you have received that gift, use it effectively. இந்த வரத்தை நீங்கள் பெற்றிருந்தால் மிக சிறப்பாய் பயன்படுத்துங்கள். Because you should discover that gift and you should use it. ஏன் வரம் என்னதென்பதை கண்டறிந்து நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். If you are able to take the word of God, the scriptures and easily explain to someone, that gift is operating through you. வேத வாக்கியங்களுக்குள் இருக்கும் கர்த்தருடைய வசனத்தை எடுத்து மிக தெளிவாக புரிந்து எளிதாய் ஒருவருக்கு உங்களால் அதை புரிய வைக்க முடியும் என்று சொன்னால் அந்த வரம் உங்களுக்குள் கிரியை செய்கிறது. If you can make your friend understand, that gift is working in you. நீங்கள் வசனத்தை உங்கள் நண்பனை புரிய செய்து வைத்து விட்டால் உங்கள் வரம் அதற்குள் கிரியை செய்கிறது. The more you use it, the more God will begin to use you also. எவ்வளவுக்கு அதிகம் அந்த வரத்தை பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகம் தேவன் உங்களை பயன்படுத்தி மகிழ்வார். You will unravel the hidden mysteries that are hidden in the scriptures. வேத வாக்கியங்களுக்கு மறைந்திருக்கும் புதைபொருளை மிக எளிதாய் வெளியே கொண்டு வருவீர்கள். And you will teach deep truths in very easy manner. மிகவும் எளிதான விதத்தில் ஆழமான கருகலான சத்தியத்தை தெளிவாய் போதிப்பீர்கள். Now look at the fourth spiritual gift. இந்த நான்காவது ஆவிக்குரிய வரத்தை பாருங்கள். This is the gift of exhortation. இது புத்தி சொல்லுகிற வரம். Romans 12 and verse 8 says, ரோமர் 12:8 சொல்லுகிறது, He who exhorts in exhortation. புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். So exhortation means what? புத்தி சொல்லுவது என்றால் என்ன? This word exhortation, it comes from the Greek word parakletos. பாராக்லேட்டஸ் என்கிற ஒரு கிரேக்க பதத்திலிருந்து தான் புத்தி சொல்லுகிறது என்ற ஒரு வார்த்தை வருகிறது. It means four things. அப்படி என்றால் நான்கு காரியங்களை குறிக்கும். To advocate, வழக்காட, to comfort and strengthen, ஒருவரை ஆறுதல் படுத்தி திடப்படுத்த, to counsel and warn, ஆலோசனை கொடுத்து எச்சரிக்க, and also to help. அதோடு கூட உதவி செய்யவும். Hallelujah. Hallelujah. People who have this gift will excel in counseling ministry. இந்த வரத்தை உடையவர்கள் ஆலோசனை கொடுக்கும் ஊழியத்தில் தலை சிறந்து விளங்குவார்கள். Those who have this gift will be able to persuade a believer from turning away from their sin and their bad habits. இந்த வரத்தை உடையவர்கள் ஒரு விசுவாசி தங்களுடைய பாவத்தை விட்டும் தீய கெட்ட பழக்கத்தை விட்டும் திரும்பி வருவதற்கு அவர்களை மனதிறங்கி சம்மதிக்க வைப்பார்கள். Not only that, அது மட்டுமல்ல, later they will encourage that same believer to maintain a corrected behavior. சீர்படுத்தப்பட்ட நன்னடத்தையை அந்த விசுவாசி தொடர்ந்து பேணி காக்க அவர்கள் அந்த விசுவாசியை சரிபடுத்தி விடுவார்கள். So this is a gift that is good in counseling. இது ஆலோசனை சொல்லுவதிலே மிக சிறந்த ஒரு வரமாகும். They will also, the people who have this gift will also comfort others very easily. இந்த வரத்தை உடையவர்கள் மிகவும் எளிதில் மற்றவர்களை ஆறுதல் படுத்தவும் செய்வார்கள். A person may be facing physical or emotional pain.
ஒருவர் சரீரப்பிரகாரமான வேதனையிலோ மனவேதனையிலோ முடங்கி கிடக்கிறவராய் இருக்கலாம். The person who has this gift will be easily be able to comfort them and revive their spirit. இந்த வரத்தை உடையவர்கள் அவர்களை அணுகினால் மிக எளிதாய் அவர்களை ஆறுதல் படுத்தி தொய்ந்து போனவர்கள் ஆவியை உயிர்ப்பித்து விடுவார்கள். They can encourage others. மற்றவர்களை அவர்களால் தைரியப்படுத்த முடியும். I had an uncle by the name of Uncle Edison we used to call. எடிசன் என்று நாங்கள் சொல்லுவோம். ஒரு அருமையான அங்கிள் எனக்கு இருந்தார்கள். He is very excellent in this counseling. இந்த ஆலோசனை கொடுப்பதிலே தலைசிறந்த வல்லுனர். What he will do, however that a person may be frustrated, discouraged, depressed. ஒருவர் எவ்வளவுதான் சோர்ந்து துவண்டு விரக்தியிலே மூழ்கி கிடந்தாலும் சரி, 15 minutes or 20 minutes if he spend time with that person, ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் இவர்கள் அவரோடு செலவிட்டால் போதும், he will elevate that person's spirit and he will bring them out of that discouragement and depression. தொய்ந்து போன அவர்கள் ஆவியை தட்டி எழுப்பி அந்த மன உளைச்சலின் சோர்வின் பிடிந்தவர்களை தூக்கி எடுத்து நிறுத்தி விடுவார்கள். The person who is hopeless will be full of hope, he will be full of strength, he will be changed, transformed. நம்பிக்கையே இல்லாமல் தொய்ந்து போன அவர் முழுவதும் நம்பிக்கை அடைந்தவராக துடிப்போடு கூட எழுந்து நின்று மாறி விடுவார். If anyone is facing any failure or defeat or something, first thing we'll call is, call brother Edison, immediately call him. வாழ்க்கையில் யாராவது சோர்ந்து துவண்டு தோல்வியிலே முடங்கி கிடந்தால் முதல்ல எடிசன் சகோதரரை கூப்பிடுங்கன்னு தான் சொல்லுவோம். We would have counseled them for more than 1 hour, nothing would have happened. ஒரு மணி நேரத்துக்கு மேல நாங்க பாதிக்கப்பட்டவருக்கு ஆலோசனை சொல்லியிருப்போம், ஒரு அசைவு இருக்காது. This man will go just 15 minutes, 10 minutes. That person will be, he will come as though he is a new person. ஆனால் இந்த எடிசன் அங்கிள் வருவார், ஒரு 10-15 நிமிடம் தான் பேசுவார். துவண்டு தொய்ந்து முடங்கி போனவர் புது மனுஷனா உயிரிழந்து எழுந்து நிற்பார். He will go to their level and he will reach out to them and he will counsel them. ஏனென்றால் அவர்கள் நிலைக்கு இறங்கி அவர்களோடு கூட ஒத்து போய் பேசி ஆலோசனை கொடுத்து உயிர்ப்பித்து விடுவார். It is a spiritual gift. இது ஒரு ஆவிக்குரிய வரமாகும். God wants to use that gift in you. உங்களுக்குள்ளும் இந்த வரத்தை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். Paul and Barnabas had this gift. பவுலடியாருக்கும் பர்னபாவுக்கும் இந்த வரம் இருந்துச்சு. Acts chapter 14 verse 21 and verse 22 tells us so. அப்போஸ்தலர் 14:20-21 அப்படி சொல்லுகிறது. They went to the city of Lystra and Iconium and they edified the believers. அவர்கள் லிஸ்திரா மற்றும் இக்கோனியம் பட்டணத்திற்கு போய் அங்க இருக்கும் விசுவாசிகளை பக்தி விருத்தி அடைய செய்தார்கள். Hallelujah. Hallelujah. Today God wants you to use that gift that he might have given you. Who knows? யாருக்கு தெரியும், உங்களுக்கு அந்த வரத்தை தேவன் கொடுத்திருந்தாலும் கொடுத்திருப்பார், நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்று தட்டி கொடுக்கிறார். The more you use it, எவ்வளவுக்கு அதிகம் பயன்படுத்துகிறீர்களோ, the more people are going to be comforted. அவ்வளவுக்கு அதிகமான மக்கள் ஆறுதல் அடைவார்கள். And the fifth spiritual gift is ஐந்தாவது ஆவிக்குரிய வரம் என்னவென்றால் Romans chapter 12 and verse 8. ரோமர் 12:8 the gift of giving also. பகிர்ந்து கொடுக்கும் வரம். He who gives with liberality. பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். My dear brothers and sisters, என கண்பானவர்களே, so giving is also a gift. கொடுப்பதும் ஒரு வரம்தான். Some people have this gift in them. சிலருக்குள் இந்த வரம் இயல்பாகவே இருக்கும். They will identify the need and automatically they will give. ஒரு தேவையை பார்த்து தானாகவே வந்து கொடுப்பார்கள். Giving means to sacrificially to give from their own thing. கொடுப்பதென்றால் தங்களுடைய சொந்த காரியத்திலிருந்து தியாகமாய் எடுத்து கொடுப்பது. So John the Baptist once he advised. ஒரு முறை யோவான் ஸ்நானன் அறிவுரை கொடுத்தார். In Luke chapter 3 verse 8 and verse 11. லூக்கா 3:8-11 வசனங்களில், let the man who has 2 tunics share with him who has none, and let him has food do likewise. உங்களிலே 2 அங்கியை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரம் உடையவன் இல்லாதவனுக்கு பகிர்ந்தளிக்க கடவன். So the people who have this giving gift, they will they love to give. கொடுக்கிற வரத்தையுடையவர்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கிறதாங்க ரொம்ப பிடிச்சிருக்கும். Cheerfully they will give. உற்சாகமாய் கொடுப்பார்கள். Without asking, they themselves will identify the need and they will give. கேட்காமலே ஒரு தேவை இருக்கிறது என்பதை தாங்களே கண்டறிந்து கொடுத்து உதவுவார்கள். Why? Because it is a gift of the Holy Spirit. ஏனென்றால் இது பரிசுத்த ஆவியானவரின் வரமாய் இருக்கிறது. Giving means not always necessarily food, clothing and so on, but it's also spiritual abilities. Gifts also can be given. கொடுப்பது என்று சொன்ன உடனே எப்பொழுதுமே துணி கொடுப்பது, சோறு கொடுப்பது, பணம் கொடுப்பது என்று மட்டுமல்ல, ஆவிக்குரிய வரங்களையும் பகிர்ந்து கொடுப்பதையும் குறிக்கும். Apostle Paul, he was a giver. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் கொடுக்கிறவர். Romans chapter 1 and verse 11 says, ரோமர் 1:11 சொல்லுகிறது, for I long to see you that I may impart to you some spiritual gifts,
so that you may be established. நீங்கள் ஸ்திரப்படும்படி உங்களுக்கு சில ஆவிக்குரிய வரங்களை கொடுக்க நான் வாஞ்சையாய் இருக்கிறேன். So he want to give the spiritual gifts. ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கவே அவர் விரும்புகிறார். So if you have received spiritual gift, you can also give it to others. நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை பெற்றவர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த வரங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்க முடியும். 1 Thessalonians chapter 2 and verse 8 says, 1 கொரிந்தியர் 2:8 சொல்கிறது, so affectionately longingly for you we were well pleased to impart to you not only the gospel of God but our own lives because you have become dear to us. நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். See, Paul says we are ready to even give our life to you. பவுலடியார் சொல்கிறார், எங்கள் ஜீவனையும் உங்களுக்காக கொடுக்க நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். That giving, gift is operating in him. அந்த கொடுக்கிற வரம் அவருக்குள் பலமாய் கிரியை செய்து கொண்டிருந்தது. When the person who has this gift of giving, he will have a spirit of generosity. கொடுக்கக்கூடிய வரத்தை ஒருவர் உடையவராய் இருந்தால் அவருக்குள் உதாரத்துவமான வரத்தை பெற்றிருப்பார். And they will not seek any recognition, name or fame or anything. Even if they don't get any recognition, they will joyfully give because it will satisfy them. அங்கீகாரத்தையோ பேர் புகழ் கௌரவத்தையோ அவர்கள் நாடுவதில்லை. அவர்கள் அந்த கொடுக்கிறதிலேயே மகிழ்கிறபடியினால் தாராளமாய் கொடுப்பார்கள். Holy Spirit will urge them to give. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும்படி அவர்களை ஏவுவார். And they will have incredible joy and satisfaction. அப்படி கொடுப்பதிலே சொல்லி முடியாத மகிழ்ச்சியின் பரம திருப்தி அடைவார்கள். Such people, what God will do? அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் என்ன செய்வார் தெரியுமா? He will put them in a very high place in the society. சமுதாயத்திலே மிக உயர்ந்த இடத்தில் மேன்மைப்படுத்தி வைப்பார். He will elevate them in high positions. உயர்ந்த பதவிகளிலே அவர்களை சிறப்பாய் அமர பண்ணுவார். Why? ஏன்? So that they will be a blessing to others, they will give to others. அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காகவே வைப்பார். See, God established Esther in a high place for only one purpose. எஸ்தரை ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் தேவன் மேன்மைப்படுத்தி வைத்தார். Why? She should be a blessing to all the Jewish people in the land. தேசத்தின் யூத மக்கள் அனைவருக்குமே ஆசீர்வாதமாய் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகவே உயர்த்தினார். But when a person fails to use this gift, God will take away the blessing. ஆனால் இந்த பரம ஈவை வரத்தை ஒருவர் பயன்படுத்த தவறிவிட்டால் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் எடுத்துக்கொள்வார். But at the same time, if they keep on using that gift, ஆனால் அதே நேரம் தந்த வரத்தை சிறப்பாய் தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டே இருந்தார், God will keep on prospering them. தேவன் அவர்களை தொடர்ந்து அதிலே வளமாய் வாய்த்து செழித்தோங்க பண்ணி கொண்டே இருப்பார். That is why Proverbs chapter 11 and verse 25 says, ஆகவேதான் நீதிமொழிகள் 11:25 சொல்கிறது, the generous soul will be made rich and whoever waters will also be watered himself. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். யார் செழிப்பா? who will prosper? யாருங்க செழிப்பாங்க? the one who gives generously. உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களாம். hallelujah, hallelujah. God will prosper them so that they will be able to give and support others. அநேகரை ஆதரித்து தாங்க கொடுக்கக்கூடிய திராணியுள்ளவராய் இருக்கும்படி தேவன் அவர்களை வளமாய் செழித்தோங்க பண்ணுவார். if God has given you that gift, use that. தேவன் உங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்திருப்பார் என்றால் தாராளமாய் பயன்படுத்துங்கள். The sixth gift is leadership gift. ஆறாவது வரம் தலைமைத்துவ வரமாகும். Romans chapter 12 and verse 8. ரோமர் 12:8 சொல்கிறது, he who leads with diligence. வழிநடத்துகிற முதலாளி ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். In English it says leader, the one who stands before and leads the people. ஆங்கிலத்திலே முன்னின்று ஜனங்களை நடத்தும் தலைவன் என்றே இருக்கிறது. It is a spiritual gift. இது ஒரு ஆவிக்குரிய வரமாகும். People who have this gift, they will lead others, they will guide others. இந்த வரத்தை உடையவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டி நடத்துவார்கள். So every child of God should be a good leader. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தலை சிறந்த வழிகாட்டியாய் இருக்க வேண்டும். When that gift operates, they will be a very good leader in the church. They will be a Sunday school leader, a youth leader. they will lead others. இந்த வரம் ஒருவருக்குள் கிரியை செய்யும் பொழுது அவர்கள் சபையிலே நல்லதொரு தலைவராக, ஞாயிறு பள்ளியிலே வாலிபர்கள் மத்தியிலே தலைவராக மற்றவர்களை வழிநடத்தும் பக்குவத்தோடு இருப்பார்கள். You will lead, you will form, you will mold others. நீங்கள் மற்றவர்களை வழிநடத்துவீர்கள், மற்றவர்களை வார்த்தெடுப்பீர்கள், வடிவமைத்து செதுக்குவீர்கள். மற்றவங்களை உருவாக்குவீங்க. You will mold and make others. நீங்கள் மற்றவர்களை உருவாக்கி விடுவீர்கள். People who have that gift will always try to mold others and create them இந்த a new person.
இந்த வரத்தை உடையவர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களை ஒரு புதிய சிருஷ்டியாக உருவாக்கி செதுக்கி விடுவார்கள். A normal person they will take, he will give them training and they will form that person into someone very useful. மிகவும் சாதாரணமான இருக்கிற ஒருவரை அவர்கள் தங்கள் கையில் எடுத்துவிட்டால் அவர்களை செதுக்கி சீர்படுத்தி மிக சிறப்பான பயனுள்ள பாத்திரமாய் உருவாக்கி விடுவார்கள். There was a minister of God who will always see certain talents in certain people. He will encourage them, mold them, and he will, use them also. Later on, those people, they will shine for the Lord's glory. ஒரு தேவ ஊழியர் யாராவது சிலருக்குள்ளே ஏதாகிலும் ஒரு தாளந்து திறமை இருக்க பார்த்து விட்டால் அவர்களை தனித்துவப்படுத்தி அதிலே அவர்கள் மெருகேற்றி சிறப்பாக அதை சீர்படுத்தி அவர்களை பயன்படுத்தி பிற்பாடவர்கள் தேவனுக்காக அரும்பெரும் காரியங்களை செய்யும் சாதனையாளர்களாக்கி விடுவார். If you go and ask them, why are you doing this? ஏன் இதை செய்றீங்கன்னு போய் கேட்டீங்கன்னா எனக்கே தெரியல, நான் பண்ணணும்னு தோணுது பண்றேன். Why? Because the Holy Spirit is making him do that. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அதை செய்ய வைத்திருக்கிறார். Finally, இறுதியாக the gift of showing mercy. இரக்கம் காண்பிக்கும் வரம். Romans chapter 12 and verse 8. ரோமர் 12:8. Last part. கடைசி பகுதி. He who shows mercy with cheerfulness. இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். Hallelujah. Hallelujah. People who have this gift, the Holy Spirit will give in them a spirit of compassion and love. இரக்கம் செய்கிற வரத்தை உடையவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் மனதுருக்கத்தையும் அன்பையும் பொழிந்திருப்பார். When they look at someone, they will have sympathy for them and they will be successfully, they will go and comfort them. ஒருவரை பார்த்த உடனே அவர்கள் நிலை இவர்களுக்குள் பரிதாபத்தை உண்டு பண்ணி இயல்பாகவே போய் அவர்களுக்கு உதவி செய்து ஆறுதல் படுத்தி விடுவார்கள். In short, we can say, சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால் they will have special sensitivity to those who are in suffering and those who are in sorrow. கஷ்டப்படுகிறவர்களை குறித்தும் துக்கத்தில் மூழ்கிறவர்களை குறித்தும் இவர்களுக்குள் ஒரு விசேஷித்த உணர்வு வந்துவிடும். And others may not notice other people suffering or their sorrow. இவர்கள் கஷ்டப்படுகிறார்களே, இவர்கள் துக்கப்படுகிறார்கள் என்று மற்றவர்கள் கவனிக்காமல் இருக்கலாம். So many people would have seen that person, the same person. கஷ்டத்துல துக்கத்தில் இருக்கிற அந்த ஆளை எத்தனையோ பேர் பார்த்திருப்பாங்க. என்னடா அப்படி சும்மா மூஞ்சி தூக்கி உட்கார்ந்திருக்க? They will say like that. Person, no, but the person who has this gift of, mercy. ஆனால் இரக்கம் செய்யும் வரத்தை உடைய ஒருவரோ immediately they will understand. ஏன் துக்கமுகமா இருக்கிறீங்க? What is wrong with you? They will go and inquire them. ஏன் இவர்கள் துக்கமுகமா இருக்கிறார்கள்? உங்களுக்கு என்ன பிரச்சனை கஷ்டம் என்று போய் கேட்டு நலம் விசாரிப்பார்கள். And not only that, அது மாத்திரமல்ல, they will be able to help them. அவர்களால் அவர்களுக்கு உதவி செய்யவும் முடியும். They will be, a person of healing to others. மற்றவர்களை குணமாக்கும் ஒரு ஆரோக்கியவாதியாய் இருப்பார்கள். To such people only God will give the gift of healing. அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் குணமாக்கும் வரத்தை தேவன் தருவார். Emotional healing, physical healing. உணர்வுபூர்வமான சுகம், சரீரப்பிரகாரமான ஆரோக்கியம். Our Lord Jesus Christ, he was such a person. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அப்படிப்பட்டவராக வாழ்ந்தார். When he looked at the suffering of the people, when he looked at the people who are roaming as though they have no shepherd. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் மக்கள் அலைந்து திரிந்து கஷ்டப்பாடுகளிலே தவிக்கிறதை பார்த்த உடனேயே The Bible says, வேதம் சொல்லுகிறது, Jesus was moved with compassion for them. இயேசு அவர்கள் மேல் மனதுருகினார். Why? ஏன்? Gift of mercy was operating in him. இரக்கம் காண்பிக்கும் வரம் அவருக்குள் கிரியை செய்ததே And காரணம். that compassion, it will release the power of God's mercy through them. அந்த மனதுருக்கம் தேவனுடைய இரக்கத்தின் வல்லமையை அவர்கள் மூலமாக வெளியே கசிந்து வெளிப்பட வைத்துவிடும். That the gift of mercy will also join with the gift of healing and will begin to operate. இரக்கம் செய்யும் இந்த வரமானது குணமாக்கும் வரத்தோடு கரம் கோர்த்து அற்புத அடையாளங்களை நடப்பித்து விடும். People who have such gift, they will all the time they will search for people who are suffering, people who are in sorrow, people who are downtrodden. That is where these people will always be. இப்படிப்பட்ட வரத்தை உடையவர்களை நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஒடுக்கப்பட்டவர்களாய் மனம் துவண்டவர்களாக கஷ்டப்பாடுகளுக்குள் மூழ்கி கிடக்கிற அவர்களையே தேடி அவ்விடத்தில் தான் நடமாடிக்கொண்டிருப்பார்கள். Those people, they will be attracted to them. அவர்களோடு கூட தான் ஒட்டி கொண்டிருப்பார்கள். My dear brothers and sisters, என கண்பானவர்களே, such people will be very effective in praying for the sick. அப்படிப்பட்டவர்கள்
அவர்கள் தான் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பதிலே வல்லமையோடு கிரியை நடப்பிப்பார்கள். They will be used in the hospital ministry. மருத்துவமனை ஊழியங்களில் அவர்கள் சிறப்பாய் பயன்படுத்தப்படுவார்கள். They will be taking care of the homeless people, the sick, the handicapped and so on. நாதியற்றவர்களாய், வீடு இல்லாதவர்களாய், முடவர்களாய் தவிக்கும் மக்கள் மீது அவர்கள் மிகவும் கரிசனையோடு செயல்படுவார்கள். They will be a channel of God's mercy. தேவனுடைய இரக்கத்தின் வாய்க்காலாய் அவர்கள் பிரவாகிப்பார்கள். Today, if you are drawn, if you are sensitive to some people suffering, if you feel I must do something, it means you have that gift. இன்றைக்கும் கஷ்டப்படுகிற ஒருவர் பால் உங்களுக்கு ஒரு ஈர்ப்புண்டாகி ஏதாயிலும் அவர்களுக்கு நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள் மேலோகி இருந்தால் அந்த வரம் உங்களுக்குள் இருக்கிறது என்று அறியுங்கள். Use that gift. அந்த வரங்களை பயன்படுத்துங்கள். God's healing power will flow through you. தேவனுடைய குணமாக்கும் வல்லமை உங்கள் மூலமாக பாய்ந்து வரும். Oh, they are suffering, I must do something for them. ஐயோ, அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்காக நான் ஏதாயிலும் செய்ய வேண்டும். You cannot keep quiet. நாம் சும்மா இருக்க முடியாதுங்க. You will go out of the way to do something. அவர்களுக்கு எதையாவது செய்யும்படி வழி விலகி போய் செய்வீர்கள். God is looking for such people. அப்படிப்பட்டவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். God has given you that gift. அந்த வரத்தை உங்களுக்கு தேவன் தருகிறார். Surely he will give you the gift of healing also. நிச்சயமாகவே உங்களுக்கு குணமாக்கும் வரங்களையும் கர்த்தர் தருவார். Hallelujah. Hallelujah. You will be a channel of God's mercy to many people. அநேகருக்கு தேவனுடைய இரக்கம் பிரவாகிக்கும் வாய்க்காலாய் நீங்கள் இயங்குவீர்கள். So in this Romans chapter 12 we saw all these gifts. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் இந்த வரங்களை எல்லாம் இதுவரை பார்த்தோம். Hallelujah. Hallelujah. God wants to use everyone as his instrument. ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய உபயோகிக்கும் கருவியாய் பயன்படுத்த விரும்புகிறார். And you have to surrender your life to him. நீங்க உங்க வாழ்க்கையிடத்தில் சரணடைய ஒப்புக்கொடுத்து விட வேண்டும். God wants to use you for his glory. தம்முடைய மகிமைக்காக தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். He has given you gifts, you have to discover it and use it. உங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். அது என்னது என்பதை நீங்கள் தான் கண்டறிந்து பயன்படுத்த வேண்டும். Hallelujah. Hallelujah. It is there, God's name is going to be glorified. தேவனுடைய திருநாமம் அதன் மூலமாக மகிமைப்பட போகிறது. Next class, அடுத்த வகுப்பில் we are going to study on the subject of supernatural living. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஜீவியம் என்ற பாடத்தை கவனிக்க இருக்கிறோம். So kindly read Romans chapter 12 verse 9 to verse 13 when you come for the next class. அடுத்த வேதபாட வகுப்புக்கு வரும்போது தயவு செய்து ரோமர் 12:9 முதல் 13 வசனம் வரை நன்றாய் படித்து விட்டு வாருங்கள். Shall we bow our heads and pray? தலை வணங்கி ஜெபிப்போமா? Why not you humble your heart and say, உங்கள் இதயத்தை தாழ்த்தி இப்படி கேட்கலாமே. Here I am, Lord. இதோடு ஏன் இருக்கிறேன் கர்த்தாவே? Send me, O Master. என்னை அனுப்பும் எஜமானனே. I don't want to be a useless person. பயனற்றவனாய் இருக்க நான் விரும்பவில்லை. In whatever capacity, O Lord. என்னென்ன திராணின் ஆற்றலில் முடியுமோ. Lord, let the gift that you've given me, Lord, let it be manifested through me. நீர் எனக்கு தந்திருக்கும் வரம் என் மூலமாக வெளிப்படட்டும் ஆண்டவரே. Let me identify it. நான் அதை அடையாளம் காண்பேனாக. Let me use it for your glory. நான் மகிமைக்காக பயன்படுத்துவேனாக. The more you use it, எவ்வளவுக்கு அதிகம் பயன்படுத்துகிறீர்களோ more gifts will be given to you. அவ்வளவுக்கு அதிகமான வரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். More God will begin to use you. உங்களை தேவன் இன்னும் அதிகமாய் பயன்படுத்த ஆரம்பிப்பார். God will use you and he will accomplish great things through you which you never even imagined. உங்களை பயன்படுத்தி நீங்கள் கற்பனையிலும் நினைத்திராத மேன்மையான பல காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு சாதிப்பார். Hallelujah. Hallelujah. Never despise the spiritual gifts that God has given you. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கும் ஆவிக்குரிய வரங்களை ஒருபோதும் அற்பமாய் எண்ணி விடாதீர்கள். The Bible says don't despise the spiritual gifts but you use them. ஆவிக்குரிய வரங்களை அற்பமாய் எண்ணாமல் அவைகளை பயன்படுத்துங்கள் என்று வேதம் வலியுறுத்துகிறது. Stir them up and use it for the Lord. அதை தட்டி எழுப்பி கர்த்தருக்காக பயன்படுத்துங்கள். You are going to be the channel of God's blessing. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் நீங்கள் பிரவாகிக்க You are போகிறீர்கள். going to be the eye, the hand, the mouth of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய கண்களாக, கரமாக, வாயாக நீங்கள் இயங்க போகிறீர்கள். The more you use it, the more anointing you will receive. எவ்வளவுக்கு அதிகம் பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமான அபிஷேகத்தை உள்வாங்குவீர்கள். He who is faithful with the least will also be made the owner of much more. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கப்படுவது உண்மையே. More will be given to you. அதிகம் உங்களுக்கு கொடுக்கப்படுமே. But if you don't use it, ஆனால் நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் that which is you are not using and you are just keeping idle, that also will be snatched away from you. பயன்படுத்தாமல் சும்மா புதைத்து வைத்திருந்தால் அதுவும் உங்களை விட்டு பறிக்கப்பட்டு போய்விடும். My dear brothers and sisters, என் அன்பு சகோதர சகோதரிகளே, today look at the Lord and say, கர்த்தரை பார்த்து சொல்லுவீங்களா? whatever gift you have given me, O Lord, எனக்கு எந்த வரத்தை கொடுத்து
கொடுத்திருந்தாலும் ஆண்டவரே, whatever spiritual gift you have given me, என்னென்ன ஆவிக்குரிய வரங்களை எனக்கு தந்திருக்கிறீரோ, use me, O Lord. அதில் என்னை பயன்படுத்தும் கர்த்தாவே. I will use it for you. நான் உமக்காக அதை பயன்படுத்துவேன். Hallelujah. Hallelujah. God is delighted in you. தேவன் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். You are going to be a blessing to many others. அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கவே You will போகிறீர்கள். be a vessel of comfort to many people. அநேகருக்கு நீங்கள் ஆறுதலின் பாத்திரமாய் திகழ்வீர்கள். You will be an instrument of healing for so many. அநேகருக்கு சுகமளிக்கும் கருவியாய் இருப்பீர்கள். You are the people who are going to revive those who are broken hearted. இருதயம் நொறுங்குண்டவர்களை நீங்கள் காயம் கட்டுவோராய் இருப்பீர்கள். Hallelujah. Hallelujah. You are the instrument of the Almighty God. சர்வவல்ல தேவனுடைய கருவி நீங்கள்தான். Say, Lord, I surrender myself to you. ஆண்டவரே, என்னை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவீங்களா? Oh, for your glory, Lord. உம்முடைய மகிமைக்காகவே ஒப்புக்கொடுக்கிறேன். For your praises, O Lord. உம் துதி புகழுக்காய் என்னை அர்ப்பணிக்கிறேன். I surrender my life to you. என் வாழ்வை உம்மிடத்தில் சரணடைந்து விடுகிறேன். Heavenly Father, even today bless everyone, O Lord. பரலோக பிதாவே, இன்றைக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. Whatever needs they may have, meet that need, O Father. என்னென்ன தேவைகளோடு வந்திருந்தாலும் அந்த தேவைகளை சந்தியும் Let தகப்பனே. them receive a divine touch from you tonight. இந்த இரவில் உம்மிடமிருந்து ஒரு தெய்வீகமான தொடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. We give you the glory. மகிமையெல்லாம் உமக்கே. In Jesus' name we pray. இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen and amen. ஆமென், ஆமென். Shall you all lift up your hands and say, கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? Bless the Lord, O my soul. என் ஆத்துமாவே கர்த்தரை In ஸ்தோத்திரி. all that is within me, bless His holy name. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. And forget not all His benefits. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் The மறவாதே. grace of our Lord Jesus Christ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் the கிருபையும், love of the Father, பிதாவாகிய தேவனுடைய and பேரன்பும், the sweet communion of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவரின் இனிமையான அந்யோன்ய ஐக்கியமும் be with us and abide with us now and forevermore. இன்றும் என்றும் உள்ள சதாகாலமும் எங்களோடு தங்கி தாவரிப்பதாக. Amen. ஆமென்.